நம்ம இன்றைக்கி கலர்ஃபுல்லான ஹெல்தியான டேஸ்டியான ஒரு சூப்பரான ரெசிபி வெயிட் லாஸ்க்கு கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கழுவிட்டு நைட்டு ஊற வச்சுக்கலாம். நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அது கூடவே கொஞ்சம் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மக்காச்சோளம், பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, ஒரு வெங்காயம், இது சோயா பன்னீர்னு சொல்லுவாங்க, டோஃபுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எடுத்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா நைட்டு கடலை, அதுவும் சூப்பராக ஊறிடுச்சு. இது போகான்னு சொல்லுவோம் இல்லையா, அவல், வெள்ளை அவல் சொல்லுவோம், அதே மாதிரியான சிகப்பு அவல். இது சிகப்பு அவல் நான் இதில் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன், நிறையா எடுக்கலை. அந்த அவலை நல்லா தண்ணி ஊற்றி 2 முட்டையை தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை ஊற விட்டுருங்க. இப்படியே அந்த வடிகட்டிலே அது அப்படியே இருக்கட்டும். கழுவிட்டு 5 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா ஊறணும். சிகப்பு அவல் கொஞ்சம் கனமாக இருக்கும் வெள்ளை அவலை விட நம்மளுக்கு. அதனால் நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சு விட்டுருங்க. நான் ஒரு கடாயில் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பமான எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் இது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம வெட்டி வச்ச கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே மக்காச்சோளம்னா நான் பச்சையாத்தே சேர்க்குறேன், வேகலாம் வைக்கல. அப்போ நம்ம ஊற வச்ச கடலை எல்லாத்தையும் சேர்த்து கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நீங்கள் ஒரு கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறேன். தண்ணி அதிகமாக தேவைப்படாது. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இது பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோசு, அந்த முட்டைக்கோசை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சோயா பன்னீர் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா டோஃபுன்னு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, ஊற வச்சோம் இல்லையா போகா, அந்த அவல் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம கழுவி ஊற வச்சோம். காயெல்லாம் வதங்குறதுக்குள்ளேயும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம காரத்துக்கு மிளகாய் தூளோ எதுவுமே சேர்க்கல. நான் இன்றைக்கி மிளகு தூள் தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு இது அட்டகாசமான ஒரு டின்னராக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். போக ரொம்பவே கம்மியாக நம்ம சேர்த்துருக்கோம். இதில் காய்கறிகள் தான் அதிகம். நம்ம இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்காண்டி மேலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் தூவிட்டு அது கூடவே நான் இன்னமும் சூப்பரான ஒரு தூரேன். அது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம்லாம் தூவி அப்படியே சாப்பிடையில அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், டின்னராக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டுருங்க.